நீலகிரி மாவட்டம் தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு யானைகள் தேசிய கொடிகளுடன் அணிவகுத்து நின்று மூவர்ண கொடிக்கு மரியாதை செலுத்தின. மேலும் முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் பராமரிக்கப்பட்டு வரும் சந்தோஷ் என்பவரின் வளர்ப்பு யானைக்கு 52வது பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. யானையின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். சிவகங்கை பேருந்து நிலையத்தில் இருந்து உடையாநாதபுரம் நோக்கி சென்ற அரசு பேருந்தின் பிரேக் செயல் இழந்து எதிரே வந்த தனியார் வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த நிலையில் விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே உள்ள அம்பகரத்தூர் பத்ரகாளியம்மன் கோவிலில் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் காரைக்கால் மற்றும் அடுத்துள்ள தமிழகத்தில் இருந்து ஏராளமான பெண்கள் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். மதுரையில் முகைதீன் ஆண்டவர் பள்ளி வாசலில் நடைபெற்ற தொழுகையில் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு சிறப்பாக நடக்க வேண்டி பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பிரார்த்தனை செய்து இஸ்லாமியர்களை வரவேற்றார். அப்போது அவருக்கு பின்னால் இருந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் இளைஞர் மாநாடு பேரணி தொண்டர் ஒருவர் கிழித்தார். பேனரை கிழிக்க வேண்டாம் என ஆனந்த் மறுத்தும் தாவேக தொண்டர் பேனரை கிழித்து அகற்றியது காண்போரை முகம் சுழிக்க வைத்தது. மதுரை மத்திய சிறைக்கு சொந்தமான திறந்தவெளி சிறையில் பணியாற்றிய சிறைத்துறை காவலர் அலெக்ஸ் பாண்டியன் போலி கணக்கு காண்பித்து 39 லட்சம் ரூபாய் மோசடி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவாக உள்ள அவரை போலீசார் தேடி வருகின்றனர். திருநெல்வேலியில் 6 ஆண்டுகளில் 633 வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள் பதிவாகி இருப்பதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரிய வந்துள்ளது. அதே காலகட்டத்தில் திருநெல்வேலி மாநகர பகுதியில் மட்டும் 187 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை அருகே ரியல் எஸ்டேட் அலுவலகம் அமைப்பதற்காக அரேபியன் டென்ட் அமைக்கும் பணியில் ஈடுபட்ட வட மாநில தொழிலாளி மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். தொழிலாளர்கள் தற்காலிக கூடாரத்தை மேலே தூக்கிய போது உயர் அழுத்த மின் கம்பியில் பட்டு மின்சாரம் பாய்ந்தது. இதில் மோமின் இஸ்லாம் தீக்காயமடைந்து உயிரிழந்தார். 6 பேர் தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே பல தலைமுறைகளாக வசித்து வரும் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பட்டா மறுக்கப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுதந்திர தின விழாவை புறக்கணித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டி இந்து சமய அறநிலையத்துறைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் சீர்காழியில் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதில் காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கேரள மாநிலம் கண்ணூர் அருகே பள்ளிக்குன்னு பகுதியில் வேகமாக சென்ற கார் சாலையோரம் நின்ற மின்கம்பத்தில் மோதியதுடன் மற்றொரு வாகனத்திலும் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் காரில் பயணித்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள சின்ன ஓங்காளியம்மன் கோயிலில் அம்மன் மயூராம்பிகை சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மயில் தோகை அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனை தரிசிக்க திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டு சென்றனர். அரியலூர் அருகே உள்ள பெரியநாயகி அம்மன் கோயிலில் அர்த்தநாதீஸ்வரர் அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்றன. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமில் 79வது சுதந்திர தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. வளர்ப்பு யானைகள் தேசிய கொடிகள் ஏந்தி அணிவகுத்து நிற்க தேசிய கொடி ஏற்றப்பட்டது. யானைகள் தும்பிக்கையை உயர்த்தி சத்தம் எழுப்பி தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்திய காட்சியை சுற்றுலா பயணிகள் வியப்புடன் கண்டு ரசித்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி தளவாய்ப்பட்டியில் உள்ள மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி கோயிலில் கஞ்சி களைய ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. ஆதி பராசக்தி கோயிலில் தொடங்கிய இந்த கஞ்சி களைய ஊர்வலம் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. பின்னர் ஆதி பராசக்தி சுவாமிக்கு புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் சின்னமன்னூரில் பட்டப்பகலில் அரசு பள்ளி ஆசிரியை வீட்டின் பூட்டை உடைத்து 66 சவரன் நகையை கொள்ளையடித்த நபரை போலீசார் கைது செய்தனர். சின்னமன்னூரை சேர்ந்த புனிதாவின் வீட்டில் இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரணையில் பெரியகுளம் வடகரை பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பதும் மது போதையில் கொள்ளையில் ஈடுபட்டதும் தெரியவந்துள்ளது. நாகையில் நடைபெற்ற 79வது சுதந்திர தின விழாவில் 60 பயனாளிகளுக்கு 94 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். ஆட்சியர் ஆகாஷ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் பால்குட ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் அம்மனுக்கு பால், இளநீர், பன்னீர் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர் விடுமுறை காரணமாக பொதுமக்கள் தென் மாவட்டங்களை நோக்கி சென்றனர். இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கிளாம்பாக்கம், ஊரம்பாக்கம், கூடுவாஞ்சேரி பகுதிகளில் சுமார் 5 கிலோமீட்டர் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகன போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். நாமக்கல் தனியார் மருத்துவமனைக்கு பெயிண்டிங் செய்யும் பணியின் போது கிரைன் மீது மின்கம்பி விழுந்த விபத்தில் 2 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து நாமக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சாத்தான்குளத்தில் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஊர்வலம் நடந்தது. ஊர்வலத்திற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் சங்கர் தலைமை வகித்தார். பேரணியானது சாத்தான்குளம் CSI வேத கோவில் முன்பு தொடங்கி பழைய பஸ் நிலையம், காமராஜர் சிலை முன்பு நிறைவடைந்தது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மத்திய அரசை கண்டித்து மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமான காங்கிரசார் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை தற்போது 70 அடிக்கு நீர்மட்டம் உயர்ந்து முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதையடுத்து பிரதான 7 மதகுகள் மற்றும் சிறிய 7 மதகுகள் மூலம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. வைகை அணை முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள நிலையில் அணையின் அழகை ரசித்த சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பனங்காட்டூர் அருகே ஏற்பட்ட சாலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். பனங்காட்டூர் கிராமத்தை சேர்ந்த பிரசாந்த் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது தருமபுரியில் இருந்து திருப்பத்தூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட பிரசாந்த் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உலக புகழ்பெற்ற புனித சலேத் மாதா ஆலயத்தின் 159வது ஆண்டு திருத்தேர் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் வான வேடிக்கை, இசை முழக்கங்களுடன் நகரத்தின் முக்கிய வீதிகளில் மாதா பவனியாக சென்று பக்தர்களுக்கு தரிசனம் அளித்தார்.
சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் முன்னாள் தமிழக முதலமைச்சரும் போடிநாயக்கனூர் சட்டமன்ற உறுப்பினருமான ஓ பன்னீர்செல்வம் அவரது அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றினார். இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் 79ஆம் ஆண்டு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்து அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார். விராலிமலை அருகே கொடும்பாலூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஆறுமுகம் விராலிமலை முருகன் கோவிலுக்கு சொந்தமான பழைய சுற்றி உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி கோயில் கோபுரத்தில் ஏறி போராட்டம் நடத்திய போது தவறி கீழே விழுந்து உயிரிழந்தார். இதுகுறித்து விராலிமலை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.